புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. கடவுளுடைய பேரிரக்கம் நம்மை நிரப்புகிறது. என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவார் என்கிற ஒரு உண்மையை யோபு நூல் நமக்கு வெளிப்படுத்துவதை இன்று நினைவு கூர்ந்து நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இதோ ஆண்டவர் வாழும் தேவன், மீட்பின் கடவுள், இறுதியில் மீண்டுமாய் எழுந்து திரும்ப நிற்கப் போகிற ஆண்டவர். அந்த தெய்வத்தை நாம் பாடி புகழ்வோம். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். இன்று திருப்பாடல் 27 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாடு என்றால் அது இறந்து ஆண்டவருக்குள் உயிருடன் எழுப்பப்பட்ட பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிற புனிதர்கள் என்று நாம் அழைக்கிறோமே, அவர்களெல்லாம் ஆண்டவருக்குள் வெற்றி பெற்று வாழ்வை உரிமையாக்கி கொண்ட பிள்ளைகள். அவர்களது நாட்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடம் அளித்து உங்களை உயர்த்தப் போகிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ்வோம். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும், புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் என்ற வார்த்தை. பல வேளைகளில் நாம் ஆண்டவரை நோக்கி செல்ல முடியாத ஒரு வேதனை. புறப்படு, அவரது முகத்தை நாடு என்ற இந்த வார்த்தைகள் நமக்கும் இன்று அருளப்பட்டிருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு செல்வது ஒரு வெளி அடையாளம். ஆனால் அகத்திலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவரது முகத்தை நாடுகிற பிள்ளைகளாக மாறுகிற அந்த ஆசீர்வாத அபிஷேகம் இன்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதை கொடுக்க முனைந்து கொண்டிருக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும், நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும், எனக்கு நீரே துணை என்ற அந்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நாமும் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார், உங்களுக்கு மீட்பராயிருப்பார், உங்களை தள்ளிவிடாத நல்ல தாயாக இருந்து உங்களை தாங்கிக் கொள்கிறார். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனம் மாறி நற்செய்தியை நம்புவதுதான் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவதன் அடையாளம். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு என்கிற
திருப்பாடலின் வரிகள் என்னுடைய ஜெபமாக உமது திருமுன் வைக்கிறேன். ஆண்டவரே, எங்களையும் எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி மன உறுதியோடு உமது திருமுன் எந்நாளும் நிற்க நீர் கிருபை செய்வீராக. இதுவரை உதவி செய்த உம்முடைய வல்லமை எங்களை தொடர்ந்து உதவி செய்து வழிநடத்தி பாதுகாத்தருள எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதரே